இந்த வாட்டி இபி பில் பாத்தீங்கன்னா எனக்கு 5800 ரூபாய் வந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி 5800 ரூபாய் வந்ததே கிடையாது. 1200 ரூபாய் 1300 ரூபாய் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில தான் போகும். 5850 ரூபாய் வந்துருது கரண்ட் பில். எங்களுக்கு நார்மலா வர்றது 11,130 ரூபாய் தான் வரணும். கரண்ட் எங்களுக்கு இது வரைக்கும் போன மாசம் வரைக்கும் 3000 சில்லறை 4000 இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாசம் மட்டும் 15,000 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் தான் இபி ஆன்லைன்ல கட்டுவேன். 4500 3500 அப்படிதான் கட்டிட்டு இருந்தோம். இதை பாருங்க, இந்த மாசம் மட்டும் போன மாசம் 4900 ரூபாய் கட்டியிருக்கேன். இந்த மாசம் 15,300 ரூபாய் கட்டிருக்கேன். கரண்ட் பில் அதிகமா வருதா? இதை போய் அமைச்சர்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாரு தெரியுமா? 2 மாசமா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த சைக்கோட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? ஆனா எனக்கு தெரியும் ஏன் அதிகமா வருது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற கல்வி நிலையங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி லாபத்தில் இயங்குதா? நமக்கு தேவை அரசு நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் வளர வேண்டும். அரசு துறையில் இருக்க புதிதாக வருவாயை பெருக்கிறதுக்கான புதிதாக பல முயற்சிகள், பல நிறுவனங்கள் துவங்கப்பட வேண்டும். பெரிய அம்பானி இவரு எல்லா பிசினஸும் அப்படி தூக்கி நிறுத்திடுவாரு. அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனம் எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்காக, பொதுமக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதோட நோக்கம் லாபம் கிடையாது. இவனதான் மளிகை கடை மாதிரி வியாபாரமே இல்லை, கல்லா காலியா இருக்கு, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மின்சாரம் அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது ரெண்டுமே அத்தியாவசியமான சேவை. இதுல நம்ம கையை வச்சோம்னா, காசு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது மக்கள் மேல சுமையை ஏற்படுத்தும் தான் போன அரசாங்கம் இதுல இன்க்ரீஸ் பண்ணாம இதுல கடன் வாங்கினாலும் மற்ற இடத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு மேனேஜ் பண்ணியிருந்தானுங்க. ஆனா இவனுங்களை பாரு, உயர்கல்வித்துறையில காசு வருமானம் வரலங்க. காலேஜ்லாம் நம்ம என்ன லாபத்தை கட்டி வச்சிருக்கோம். ஸோ நீங்கெல்லாம் விசில் சின்னத்தை பார்த்துட்டு பிக் பாக்கெட் அடிச்சவன், பிளாக் டிக்கெட் வித்தவன்லாம் எம்எல்ஏ அமைச்சர் ஆக்கி விட்டா அரசாங்கம் இப்படிதான் நடக்கும். கரண்ட் பில்லை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. டெய்லி கண்டென்ட் கிடைக்குதா, அதை பற்றி சந்தோஷப்பட்டுக்கணும்.